வெல்கம் டு தனு குக்கிங். இன்னைக்கு ஒரு ஆட்டுக்கால் குழம்பு தான் வைக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்குவோம். குக்கரில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு 50ஓட கம்மியாக துவரம் பருப்பு அலசி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்குவோம். ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்குவோம். இந்த அளவுக்கு தண்ணி வச்சு வேக வச்சுருவோம். வேக வச்சுட்டு குழம்பு வைக்கிறப்ப காமிக்கிறேன். தட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறேன். வந்துட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு, வெங்காயம் நல்லா வதங்கி வரைக்கும் 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்குவோம். வந்துட்டு இந்த பருப்பும் ஆட்டுக்காலும் வேக வச்சிருந்தேன்னா தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சிருந்தேன், அதை எடுத்து இதில் ஊற்றிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மசாலாலாம் போட்டுக்குவோம். இதால் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் கலந்த தூள் போதும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம். அதையும் அதில் போட்டுக்குவோம். கொதி வந்த பிறகு கொஞ்சோண்டு தேங்காய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதோட ஊற்றிக்குவோம். நல்லா கொதித்த பிறகு இறக்கிங்க. குழம்பு ரெடி ஆகிட்டு நல்லாவே கொதிச்சுட்டு இறக்கி வச்சுருவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.